வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நலமா? இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் புதுசுங்க. ஏற்கனவே இந்த தொழிலை நீங்கள் செய்கிறாங்க. அது ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்கிறாங்க. ஆனால் வெளிநாடுகளில் இந்த தொழிலை ரொம்ப வித்தியாசமாக செஞ்சு அங்கே வருமானம் பெறுறாங்க. அதை பற்றி தான் இப்போ நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த தொழில் பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் நன்கு விற்பனையாகக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலுங்க. இதுக்கு ஒரு இயந்திரம் தேவைப்படுது. அந்த இயந்திரம் மின்சாரத்தில் இயங்கக்கூடியது, கையாலையும் இயங்கக்கூடிய அளவுக்கு இங்கே நம்ம ஊர்ல இந்த இயந்திரங்கள் விற்குதுங்க. அது எங்கே கிடைக்குன்ற முகவரி இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஐஸ் கட்டி இருக்கு பாருங்க, அதை அந்த மிஷினில் போட்டிங்கன்னா கீழே அப்படியே பவுடராக வருங்க. அது பேர் ஷேவிங் ஐஸ்கிரீம்னுவாங்க, ஷேவர்னுவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கப்பில், கோன் கப்பில் வித்தியாசமான முறையில் தயார் பண்ணி புதுமையான முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல வருமானம் பெறலாங்க. இது முற்றிலும் புதுசு, போட்டியே இல்லாதது. ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் உங்கள் ஊரில் முதல் ஆள். இப்படி என்ன அது வித்தியாசமாக தயார் பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? வாங்க, தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், பின்னாடி வரும். அதில் நீங்கள் முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அதுக்கான இயந்திரங்கள், இது வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இயந்திரம், ஆனால் நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இயந்திரத்தை வச்சு நீங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நீங்கள் இங்கே லோக்கலில் செஞ்சுக்கலாங்க. விதவிதமானது தாங்க. அதாவது உங்களோட கற்பனை திறன் தான் அது செய்யறது. ஒரு காமன், நீங்கள் இங்கே இருக்கிற இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் ஒரு 10 நாள் முன்னாடி பழங்கள் மூலமாக டிசர்ட், அதாவது ஐஸ்கிரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஒரு மிஷின், சின்ன மிஷின் மூலமாக உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மிஷினை வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஐஸ்கிரீம் தயார் பண்ணி அது கூட அடிஷ்னலாக இந்த மிஷினை போட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் நீங்கள் தான் ராஜா. அதாவது இந்த சீசன்லாம் பணம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழிலுங்க. சீசன் தொழில் வருடம் முழுவதும் செய்யலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐஸ்கிரீம்ன்றது இந்த சம்மரில் மட்டும் சாப்பிடல, விரும்பி சாப்பிட்றவங்க வருடம் முழுவதும் சாப்பிட்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய தொழில் புதுசாக செய்யலாமா, போட்டி இல்லாமல் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சு இருக்கிறவங்க இந்த தொழிலை கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், முழு விவரம் அதில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எசன்ஸுங்க, கலர் எசன்ஸ். இதை அதை அழகாக படுத்துறதுக்கோசரம் ஒரு எசன்ஸு கலர் கலரான இருக்கிறதுங்க. இது எல்லாமே லோக்கலில் எசன்ஸு கடையில் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுதான் அந்த இயந்திரம். ஏற்கனவே ஐஸ்கிரீம் அந்த கப்பில் போட்டு வச்சுருக்காரு. அதிலேருந்து எடுத்து அந்த கோனில் இப்போ பண்ணுறாரு. இதுதாங்க, இது ஐஸ்கிரீம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கோனில் போட்டுக்கிறார். இது ஐஸ், பனிக்கட்டி, பார் ஐஸ். இது ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஊரில். இதை வச்சு ஒரு தொழிலாக எப்படி பண்ணுறதுன்ட்டு விரைவில் போடுறோம் பாருங்கள், அதை வியாபாரம் பண்ணுறது. இதுதான் அந்த மிஷினு, ஷேவிங் மிஷின் பேர். இது ஷேவர் மிஷினுன்னுவாங்க. இது விதவிதமாக நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இது சிம்பிளான மிஷினாகவும் இருக்குது. நம்ம ஊரில் பல மாடல்கள் இருக்குது. ஐஸ்கிரீம் வச்சு அந்த கோனில் அந்த ஐஸ்கிரீம் பவுடராக வருது பாருங்கள். இதை அதில் வச்சு அழுத்துறாருங்க. இவர் ரொம்ப பெரிய சைஸாக பண்ணுவார். உங்களுக்கு நம்ம ஊரில் சின்னதாக பண்ணிக்கிங்க. அதை அப்படியே வச்சு அமுக்கி அது மேலே இந்த எசன்ஸை ஊற்றி இதுக்கு மேலே சில டெக்கரேஷன் பண்ணிக்குவார். பழங்கள்லாம் சிறு சிறு துண்டுகளை வச்சு நமக்கு எப்படி வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கிறோமோ செஞ்சு விதவிதமாக இதில் சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்துக்கலாங்க, வெண்ணிலா ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அதெல்லாம் கூட கட் பண்ணி அதில் அப்படியே இது பண்ணி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் செட் பண்ணி நம்ம விதவிதமாக தயார் பண்ணி நம்ம விற்கணுங்க. இப்போ தயாராகிடுச்சு. இது இவ்வளோ பெருசு நம்ம ஊரில் தேவையில்லை. நம்ம ஊரில் சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ அதில் எசன்ஸ் ஊற்றுறார், டெக்கரேஷன் பண்ணிக்கிறார். நீங்கள் எசன்ஸ் ஊற்றியும் பண்ணலாம். இது மேலே பழங்கள், சிறு சிறு பழங்களில் சிறு சிறு துண்டுகளாக வச்சு பண்ணலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு என்ன கற்பனை திறன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி டேஸ்ட்டாக இருக்கணுங்க. இது எல்லாமே எசன்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணுறாரு அவர்.
இதை வந்து நீங்கள் எங்கே வச்சியும் பண்ணலாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசு, இந்த தொழில் வந்து நம்ம ஊருக்கு புதுசு. நீங்கள் மக்கள் கூடிய இடங்கள், டூரிஸ்ட்டு, அப்புறம் எங்கெங்கே இது பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இல்லை உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான கடைகளை வச்சு கூட நீங்கள் இதை விளம்பரப்படுத்தி விற்றீங்கன்னா போதுங்க. வாய்மொழி விளம்பரம் மூலமாக உங்கள் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ பாருங்கள், கடைசியில் நிறைய விஷயங்கள் இதில் பண்ணுவார், டெக்கரேஷன் பண்ணுவார். நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி, இது வெளிநாடுகளில் உள்ளது, நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. அது முதல்ல கோன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த கோனில் எல்லாமே எசன்ஸ் கடையில் கிடைக்கும். அதில் ஐஸ்கிரீமை போட்டுக்கணும். அது மேலே இந்த ஐஸ் கட்டி மிஷினை பவுடரை போட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கணும். ஃபைனலாக இந்தமாரி கலர் எசன்ஸு அதை இது பண்ணணும். ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கேட்குறாங்களோ, வாடி கலர், அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை சாக்லேட் ஃப்ளேவர் அது எதுன்ட்டு பாருங்கள். இப்போ அதை சொருகிறார், அழுத்தி வைக்கிறார் பழங்கள்லாம். இதுதாங்க நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். இதுக்கான இயந்திரம் எங்கே கிடைக்கின்றதை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப விலை கம்மியான மிஷினும் இருக்குங்க, விலை அதிகமான மிஷினும் இருக்குது. உங்களுக்கு வசதி எதுப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் எல்லா விதமான மிஷினும் எங்கே கிடைக்கின்ற விவரங்கள் ஆன்லைன் மூலமாகவும் வாங்கிக்கலாங்க, அமேசானில் கூட கிடைக்குது. ஸோ உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இதெல்லாம் நீங்கள் விற்கிறது தாங்க விலை. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் 3 பேர் குடும்பத்தோடு சாப்பிட்ற மாரி அவர் தயார் பண்ணுறாரு. நாம் ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாரி சிம்பிளாக தயார் பண்ணி விற்கணுங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி இதெல்லாம் வந்து அந்த வெளிநாடுகளில் எந்த மாரி இடங்களில் வச்சு விற்கிறாங்க என்பதை பாருங்கள். நம்ம ஊருக்கு தகுந்த மாரி மக்களுக்கு பயன்ற மாதிரி இங்கே இருக்கிற டேஸ்ட்டுக்கு தயார் பண்ணி விற்றிங்கன்னா நல்லா வருமானம் பெறலாங்க. பாருங்கள், பயன்பெறுங்கள், முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.